நடு வீட்டுல மூதேவி ஜிங்கு சக்குன்னு டான்ஸ் ஆடினு இருக்கு. இன்னும் வரல. உங்க அப்பெல்லாம் என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கானே தெரியல. இப்பதான் மேடம் வராங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காலையில ஒரு மனுஷால நிம்மதியா தூங்க விடுறது இல்லை இந்த வீட்டுல. எப்ப பார்த்தாலும் 9 மணிக்கு எழுந்து கோலம் பட்டியா, 6 மணிக்கு எழுந்து இட்லி சுட்டியா, தோசை சுட்டியா. எந்த காலத்துல இருக்காங்க இவங்கெல்லாம்? மணி 9 ஆகுது. உங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? என்ன காலையில இருந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துன்னு இருக்கீங்க? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்களே சொல்லுங்களேன். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நீயே சொல்லு. சொல்லி கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியால எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், எந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்கு, எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி ஜிபே பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. டிஃபன் அது ஒண்ணுதானே உங்க பிரச்சனை. அதுவும் ஒரு 10 மினிட்ஸ்ல ஆர்டர் போட்டேன்னா வந்துடும் ஜொமேட்டோல. நீங்க போய் உக்காருங்க. பக்கத்துல இருந்து யாருன்னா வராங்களா பாருங்க காசிப்பிங் பண்றதுக்கு. என்னை பத்தி அவங்க கிட்ட குறை சொல்லினுங்க. அதுக்குள்ள சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டு நிம்மதியா திருப்பி தெம்பா பேசுங்க. இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாருங்க. எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலாம், நான் போய் கம்முன்னு உட்காரணுமா? என் புள்ள பணம் குறையுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஓகே.